ஓமனும் சத்தத்தில் ஓங்கார ஓசையில் இந்த உலகம் எங்க நிறைந்திருக்கின்ற அன்னை ஆகிய சக்தி காளி. இந்த சக்தி காளியம்மனுடைய திருவிழா முன்னிட்டு ஊர் பெரியோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர்ல கூடிய பொதுமக்கள் அனைவற்ற பெரும் ஒன்று சேர்ந்து இது நமக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்னும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் நல்லூரை சேர்ந்த அண்ணராகிய கோவிந்தன் வாத்தியார் மகனாகிய ஏழுமலை இன்னும் ஸ்ரீ ஐயப்ப நாடக சபா கலைக்கு அழைத்து வந்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த ராஜசபையில சிங்கார மேடையிலே நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் சிவபிராணத்தில் ஒரு பகுதியாகிய சத்யாவதி கல்யாணம் முத்துராஜன் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன என்பது தெரியுமா? என்பது தெரியாதுமா? தெரியுமா? 8 மாட்டு கேள்விப்பட்டா 80. ஐயோ, நான் ஆரம்பது உனக்கு தெரியுமா? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? என்ன கண்டா எப்படி தெரியும்? இல்லம்மா, பூரா பொட்டியா சொம்ப போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடை தெரியும். இருந்தாலும் அதற்கு முன்பதாக இதோ நமது வேடத்தை பாராட்டி இன்னும் எனது மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய போரில பீமன், பொறுமையில் தர்மன், வில்லில விஜயன், சொல்லில் ஹரிச்சந்திரன், இன்னும் ஐயாவாகிய பாலகிருஷ்ணன் அவர்களும் இன்னும் எனது அருமை செல்வம் இல்ல இனிவருடைய அருமை மகன் அவர்களும் அவருடைய சொத்தில் இருந்து ஆளுக்கு 100 பண்புகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதாவது நம்முடைய வெள்ளாளப்பட்டி கிராமம், நம்முடைய வெள்ளாளப்பட்டி கிராமம், நம்முடைய யூடியூப் சேனல், நம்ம அண்ணன் யூடியூப் சேனல், அதாவது இந்த யூடியூப் சேனல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நம்முடைய நாடக கலைஞர்களை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தக்கூடிய நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய நம்முடைய மேனேஜர் செல்வம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு எடுப்பாங்க வச்சு, அதே போல கேமரா, பெரிய கேமரா வச்சு எடுப்பாங்க. கேமரா வச்சு எடுப்பாங்க. அதாவது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன்லயே நம்மளை எல்லாம் கவர் செய்து எல்லாரையும் படம் பிடித்து இந்த உலகிற்கே அவர் எல்லா கலைஞர்களையும் அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுகிறார். ஓ, இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள், அதாவது நல்ல நல்ல கலைஞர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு வருகிறார். அதாவது நம்முடைய தமிழ்நாடு நாட்டுப்புற கலைகள், இந்த நாட்டுப்புற கலையிலே தெருக்கூத்து கலை மிகவும் தலை சிறந்தது. அதாவது இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய 3ம் ஒன்று இணைந்ததுதான் தெருக்கூத்து. மற்ற கலைகளில் எல்லாம் ஒருத்தர் சொல்லிதான் அது அவங்க செய்வாங்க. ஆனா நாம அப்படி இல்ல, நாமளே இசை, நாமளே நடிப்பு, பாடல் எல்லாமே நம்மளது. அதை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாரே ஐயாவாகிய வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நம்முடைய மேனேஜர் சூப்பர்வைசர் இனி அவங்களுடைய செல்வமையா அவர்களும் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடகத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் முதற்கண் வணக்கம். தெரியுதா? 3 பேர் தாங்க முடியாது தொப்புல. என்ன அப்படி ஆம்பளைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கண்ணு உங்களுக்கு? ஆமா, அதுதான் மாட்டுக்கு மேல மேல கண்ணு, மனுஷனுக்கு
சீ. அதுக்கு அப்படியே ரெடியா இருக்கிறாங்க எப்ப கூட தான் இருக்கிறாங்கப்பா அண்ணா திவ்ய பனிமலர். திவ்ய பனிமலர். திவ்ய பனிமலர் என்ன எப்படிமா? இந்த மார்கழி மாதத்துல பனியானது இறங்குது பத்தியா? அதிகாலை நேரத்திலே ஒரு ரோஜா பூவானது மலர்ந்து அந்த ரோஜா பூ மீது பனி துளிகள் விழுந்து சூரிய உதயத்திலே எவ்வளவு அழகா முத்து முத்தா ஜொலிக்குது. அது போல அழகுடைய என்னுடைய பெயரோ கண்டோர் மயங்குவார், கலியுகத்தோர் எங்கி நிற்பார். என் கடைக்கன் பார்வைப்பட்டாலே போதும் எப்பேற்பட்ட ஆண்களையும் மயக்கக்கூடிய காந்த கண்ணழகி காந்தாமணி என் பெயர். காந்த கண்ணழகி காந்தாமணி. அப்படி நான் காந்தாமணியாக இருந்தாலும் நான் இப்படி வந்திருக்கின்றேன். என்னுடைய நடைக்கும் என் உடைக்கும் என்னுடைய ஸ்டைலுக்கும் நான் என்ன வேலைக்கும் கரெக்டா இப்ப சொல்லணும். ஏமா எனக்கு தெரியாதா? சொல்லு பாக்கலாம். பயங்கரமா வேலைக்கு போவா. சொல்லுங்க. டீச்சரா தான் போயிருப்பேன். டீச்சரா? சைலன். இந்த எம்ஏ எம்எட் முடிச்சிட்டு இந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் போய் கத்திட்டு இருக்காங்களே அந்த வேலையா? அதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு அதை விட பெரிய வேலை போலீஸா இருக்கும். இது இந்த பேண்ட் போடுறதா? போலீஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. சீச்சி, எனக்கு அந்த வேலையே எனக்கு பிடிக்காது. இல்லம்மா வேறையா இருக்கும். என்ன டாக்டர்? டாக்டர்ல என்ன வேலை? ஊசி போடுற வேலைமா. சுருக்கு சுருக்குன்னு குத்துவாங்களே. என்னங்க நாங்களாம் ஊசி போட்டு பழக்கம் இல்ல, எல்லாம் வரவங்க போட்டு போவாங்க. போறதுக்கு ரெடியா தாங்கிறாங்கப்பா. அவங்க ரெடியா தாங்கிறாங்க. கலெக்டராமா? கலெக்டரா? இந்த டிஸ்ட்ரிக்டே கட்டி காப்பாத்துற கலெக்டர். கலெக்டரா? ஐஏஎஸ். இந்த கலெக்டர் படிப்பு நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏங்க சரி கலெக்டர்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு பணம் எல்லாம் எப்ப கிடைக்கும்? மாசத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம். என்னங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. நாங்க ஒரு மணி நேரத்துல 10,000 20,000 நம்ம சம்பாதிக்கிறவங்க. என்னடா புண்டை நக்கர் சொல்லிடுறீங்க? மண்டை புண்டை கப்புனு தான் கிடையாது. நான் இங்க ராவடி கட்டி இருக்கிறேன். நான் தனியா ஒரு நியாயம் பாத்துறேன். யூடியூப் சேனல் ஓடிட்டு இருக்கு. ஒத்துற மாட்டாத அண்ணா. அப்படி இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் சொல்றேன். ஆனா என்னமா தொழிலு? எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆள் எடுக்கிறேன். உங்க வீட்டுல யாராவது பொம்பளைங்க இருக்காங்களா? எங்க யாரா இருக்கிறாங்க? எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அக்கா இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்காரி இருக்கிறாங்க, எங்க அத்தை இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க. ஏங்க பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? 70-80 இருக்கும். ஏங்க அவங்களுக்கு நாங்க முதல்ல வேலையவா? ஆமா. சரி. கட்டில மேல படுத்துட்டு இருக்கிறாளா? ஏங்க அங்க கட்டில மேல படுத்த என்ன, இங்க கட்டில மேல படுத்த என்ன? உங்களுக்கு என்ன தேவை? பணம். ரெண்டும் ஒரே வேலை தானா? இங்க பாருங்க, உங்களை பார்த்தா ரொம்ப வறுமையில இருப்பீங்களா? ஏங்க கழுத்துல மைனர் சங்கிலி இல்லையா? கழுத்துல ஒரு 10 பவுன்ல மைனர் சங்கிலி போட்டுக்கங்க. இந்த கையில 20 பவுன்ல பிரிஸ்லெட், இதுல 20 பவுன்ல ஒரு கோல்டு வாட்ச், உள்ள டைமண்ட் வச்ச கல்லு, பிளாட்டினத்துல முள்ளு. ஆமா. வண்டி ஓட்ட தெரியுமா? என்ன வண்டி? உங்க அம்மா வாக்கா? என்ன ஜப்பான்கார புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க? அம்மாக்காமா? எமாகா. இதையெல்லாம் நான் வாங்கி தரேன். வீடு ஓட்டு விட மெத்த விட மழை பெஞ்சா சுத்தமா விடுவோம். என்னங்க அந்த சாலை விட்டு நெருப்பு வச்சு எரிச்சிருங்க. ஏழுங்க 4 அடுக்குல உனக்கு மெத்த கட்டி கொடுக்குறேங்க. மேல மேல புதுசு. அதனால இப்ப உங்க அக்கா எல்லாரும் இப்ப வேலைக்கு போயிருக்காங்க. அது உங்க எல்லாரும் சொன்னல, அவங்க எல்லாம் என்ன ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறாங்களா? இல்லம்மா, எல்லாம் போறோம். ஏரி வேலைக்கு போறாங்க. ஏரி வேலைக்கு எப்ப போறாங்க எப்ப வராங்க? காலையில போனாங்க, சாயங்காலம் வந்துடுறாங்க. ஏங்க பயங்கரமான வேலை. இதெல்லாம் அப்படி இல்லைங்க. போய் வெயில்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உடம்புல கட்டுற புடவையில மண்ணு கசங்காது. அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். ஆமா. கட்டிட்டு வர புடவை கூட மடிச்சு எடுத்து வச்சுட்டு கட்டில மேல படுத்துக்கிட்டே செய்யற வேலை. என்ன அப்பேற்பட்ட வேலையா இருக்கும்? என் வேலையை நான் சொல்றேன். சொல்லட்டுமா? வந்தாங்கன்னா அங்க கொண்டு வந்து நிறுத்து. என் கூட்டுக்காரிக்கெல்லாம் போன் பண்ணிட்டுமா? சரி, போன் பண்ணிடு. ஹலோ. ஏங்க யாரு? என் கூட்டுக்காரி. பேசு. ஹலோ சொல்லுங்க. வந்துச்சு எங்கங்கடா வந்த? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் ராவடி கட்டுறாங்க. என்னோட ஒருத்தரோட இந்த மாதிரி கெட்ட பேர் எடுக்காது. 4 பேரோட போய் நல்ல பேரோடு. அப்பதான் நாளைக்கு பாறையில் போகும்போது மவராஜ் கூப்பிட்டு நடத்துக்கு வந்தான்னு நல்லா பெருமையா பேசுவாங்க. நான் இங்க சோத்துக்கு சம்பாதிக்கிறேன், நீ அங்க சாத்துக்கு சம்பாதிரி.
வந்து ஆள் இருந்தா ஆள் இல்லைன்னா பாரு கோயில் பூச்சாரி போட்டுக்குவேன். இங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பணம் நிறைய இருக்குதான். வந்து வேலைக்கு தான் ஆள் கூப்பிடுறாங்க. ஒரு அம்மா வந்திருக்காங்க, வேலைக்கு ஆள் கூப்பிடுறாங்க. அப்படியே பட்டப்பட்டன்னு எங்க அத்தா நீயும் எங்க அம்மா நல்ல பட்டுன்னு வாங்க, மழை கலையாம வேலையாமா வந்து இது அதுக்கெல்லாம் வராங்களாமா வராங்களாமா? ஆமா வா 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 வா. சரி வேலையை சொல்றேன் வாங்க. என்ன வேலை சொல்லுங்க? தண்ணியில வீட்டை கட்டி மறுபடியும் போவாரையா மறுபடியும் போவாரையோ இந்த 3 விதி ஒண்ணா கூடுது. 3 குழி ஒண்ணா ஆமாடா இப்ப ஒட்டிட்டு இருக்குதுடா வாடா. ஆமா 3 வீதி ஒண்ணா கூடுது பத்தியா? ஆமா இப்ப முத்துராயம்பட்டி சேலம் இப்ப நம்ம செங்கானூர் வந்து இப்ப ஏற்பட்ட 3 வீதி கூடுற இடத்துல தான் எங்களுக்கு வேலை. ஒரே இடத்துல? ஆமா ரோடோரத்துல தான், வேற ஊருக்குள்ள வேலை இல்ல. நான் ரோடோர வீடு கட்டி, ரோசாப்பு சேலை கட்டி, காதோரம் கொண்டை போட்டு ரோசாப்பு வச்சுக்கிட்டு ரோட்ல போறவங்க வரவங்களை எல்லாம் இங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறவா. இப்படி கையிலே கூப்பிடுவீங்களா இல்ல சைக்கிள் அதுக்குதா? ஏங்க அப்படி கூப்பிட்டு வரலன்னா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு பல சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த கட்ட விரல் இருக்கு, கட்ட விரல் இது எடுத்து அதுக்குள்ள வச்சுக்குவேன். எதுல உள்ளாரியா? ஏங்க காதுக்குள்ள. காதுக்கு இப்படி? ஆமா இப்ப அவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்னையே பாப்பாங்கல்ல அந்த 2 பிள்ளைங்களா? ஆமா சரி எப்படி கூப்பிட்டு பார்க்கலாம். இப்படி காதுக்குள்ள கைய வச்சுக்குவேன். டேய் மத்தளத்து மேல கை வைடா. டேய் வைடா, மேல கை வைடா. டேய் அங்க இப்படி காதுக்குள்ள கைய வச்சுக்குவேன். பாக்குற சனம் பிள்ளைக்கு எது காது குடையிறா அப்படி நினைப்பாங்க. ஆனா விஷயம் அப்படி இல்ல. அங்க இருக்கிற அவங்கள பார்த்து என் நம்ம வசம் திருப்புறதுக்கு ஆமா இப்படி காதுக்குள்ள கைய வச்சுக்கிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவேன். அதுவும் தெரியலன்னா அதுவும் தெரியல என்ன பண்ணுவோம்? இந்த குந்தாணி இருக்கே, முந்தானி இந்த முந்தானி எடுத்து கையில பிடிச்சுக்குவேன். பாக்குற சனத்துக்கு பிள்ளைக்கு வேர்க்குது அப்படின்னு நினைப்பாங்க. இவ விசிறிட்டு இருக்கிறா அப்படி நினைப்பாங்க. ஆனா ஜாடி யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிறவங்களை பார்த்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவேன். சிரிக்காதீங்கடா, உங்களை தானே கூப்பிடுறா. ஏன்னா எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க, உன்னை தானே கூப்பிடுறா. அது இல்லன்னா அதுவும் தெரியலனா இங்க ஹேண்ட்பேக் மாட்டி இருக்கேன். அதுல என்ன இருக்கும்? ஏனபூதி ஹேண்ட்பேக் மாட்டி இருக்கேன். காசு பணம் என்ன இருக்குல்ல? இல்லைங்க, காசு பணம் எல்லாம் இல்லைங்க. நகை நட்டதுல கிடையாது. அதுல என்ன இருக்கும்? பட்டு பருசனை ஏற்பி ஏறாளி சென்ட் விஸ்பர் பாஞ்சு எதுக்குமா? ஏங்க நாங்க தான் படுத்துக்கிட்டே செய்யற வேலை. இந்த பாஞ்சு இருந்தா அப்படி தொடச்சு போட்டு அடுத்தால பாக்க. அப்ப ஏவடியாளா நீ? பாருங்க ஏவடியாளா நீ? நான் கூட என்னமோ பூச்சாரியா எங்க வீட்டுக்காரி போன் பண்ணா உனக்கு தான் நம்பர் தெரியுமே. தெரியும். ஏற்கனவே வந்தாங்க தானே. நானும் வேற அவங்கள வர சொல்லி எல்லாம் வந்துட்டாங்களா? நல்லா பூரா ஏவடியாளா ஓடி எங்க
தேவடியா தொழிலுக்கு எங்க வீட்டுக்காரி எங்க அத்தை எங்க அம்மா எல்லாம் வேணுமா கேட்கணும் வச்சுக்கா தேவடியான தலைமையில அடிச்ச மாதிரி சொல்லாதீங்க. அப்புறம் என்ன? செய்யும் தொழிலே தெய்வம். ஓக்குன்னு தெரியுமா அடி சரி. இப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? கருத்த கூந்தல் சைலண்ட். கருத்த கூந்தல் வெளுத்து போன ஆம்பளை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்க. இது இப்படி இருந்தாதான் நம்மளை தேடி வருவாங்க. அதனால நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நகரமும் சுத்தி பார்த்தேன். ஆமா, ஏன்னா மனசுக்கு பிடிச்சவன் யாருமே கிடையாது. ஆமா, எல்லாம் சும்மா ஆளுங்களாவே இருக்கிறாங்க. அதனால பிடிச்சாலும் பிடிக்கணும், நல்ல புளிங்க பிடிச்சாலும் பிடிக்கணும், நல்ல கைச்சோடு பிடிச்சுக்கணும். அறிவு கட்டவனே பிடிச்சாலும் பிடிக்கணும், புளியும் கொம்ப பிடிக்கணும். அதனால நமக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாடு நகரம் சுத்தி பார்த்தேன். கடைசியா அந்த கலிங்க நாட்டிற்கு வந்தேன். இந்த கலிங்க நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய சத்திய செல்வன் சொல்லக்கூடிய மன்னன் நான் திருமணம் செய்தேன். நான் திருமணம் செய்து என்னையான சுகத்தை கண்டேன். ஒரு நாள் நான் இல்லறத்துல இருந்ததே இல்லை. பூரா வீட்லயே போய் படுத்துவியா? நான் உடலுறவே செஞ்சதில்லடா. ஏமா கொடலூர் ஒளியா? உடலுறவு நம்ம என்னம்மா ஆணும் பண்ணி சேரது எப்படிமா? எப்படி ஒன்னா சேர்ந்து எப்படி எது சேர்றது? காதை கொடுற அது மாதிரி ஒரு நாள் இருந்ததே இல்லை. எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கிறதுலடா. தடி அடிச்சா நல்லா ஆட்டி விட்டு பாக்குறதுமா. இப்படி தட்டி எழுப்புனா கூட வயசானவரை கல்யாணம் பண்ணேன். கிளி சீட்டு அப்படியே இருந்தாரு. அப்படியே இருந்தவர் என்னை விட்டு செத்து போயிட்டாரா. அவனே செத்து போயிட்டான். வந்தீங்க மாமா யாருக்குமா உனக்கு கவலை? சரி, உங்க வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். ஆமாங்க, என் பொறுத்து என்னை விட்டு செத்து போயிட்டாங்க. இது என்னத்துக்கு பூவை எதுக்கு? புண்டை கொண்டை எனக்கு 7 ஜோடி செருப்பு பொண்ணு கேட்டு வந்து ஏழூர் மேல எதுக்கு அடிச்சாங்களா? மச்சூர் மேல பாட்டு அடிச்சாங்களா? ஓம்பலூர் மேல மோதி அடிச்சாங்களா? தஞ்சாவூர் மேல தங்கி அடிச்சாங்களா? எங்க இருந்தா வந்தேன். இந்த புண்டை என்ன கல்யாணம் என்னவா? என் புருஷனை போனவன் போயிட்டான். நான் பொட்டு எடுத்து பூ எடுத்து செங்கானூர் வீதியில இங்க இருந்து அது வரைக்கும் நான் போனேன். என்னை கூப்பிட்டு நடுவுல வைப்பாங்களா? ரெடியா இருக்குது பாரு செல்வண்ணா. இருந்தாலும் இப்படி நம்ம இருந்துட்டோம். சரி, இருந்துட்டாலும் என் கணவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குது. சரி சரி, எனக்கு மூத்தாள் வரைக்கும் இருந்திருக்கிறா. எனக்கு மூத்தாள் ஒருத்தி இருந்திருக்கிறா. அந்த தேவடிய சக்களத்தை செத்து போயிட்டா. போனால அப்படி போயிருக்க கூடாது. ஒரு புள்ள வேற பெத்து போட்டிருக்கிறா. அந்த புள்ள பேரு சத்தியவதி. அவ என்ன பண்றா? இங்கிருந்து பள்ளிக்கூடம் போறா, பாடம் படிக்கிறா, வீட்டுக்கு வரா, வக்கனையும் சமைச்சு வச்சா நிம்மதியை சாப்பிட்டு நிம்மதியை தூங்குறா. வேலை மட்டும் ஒரு சக்களத்தி ஒரு பிள்ளையை பெத்து வைப்பாளாம். கண்ட தேவடிய பெத்த பிள்ளைக்கெல்லாம் நான் வடிச்சு கொட்ட ஆளுக்காரு. ஆனா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்க, குடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு தூங்குறவனே வந்து கேக்குறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறது? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இவளை தொலைச்சிட்டோம்னா ஆம்பளை ஒரு 4 பேர்த்தோட போய் நல்ல பேர் எடுக்கலாம். நீ 4 பேரோட பூச்சாரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்னும் பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவ வரல. அதனால நான் சொல்வது போல கேட்டியப்பா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறமா. சத்தியவாதி சத்தியாவதி பாத்தீங்கன்னா
மாட்டுக்கார மந்தையில போய் குட்டிக்கார கொடாப்புல போய் எருமக்காரில் ஏழு போய் ஏது கட்ட நானும் கட்ட நடத்தி கட்டீங்க சக்கல ஆமாமா அந்த பிள்ளை ஆனா இந்த சக்காலத்தி பெத்த பிள்ளை இன்னும் வீடு வந்து சேரல. அதனால நீ ஒவ்வொரு வீதிக்கும் போ. செட்டியார் வீதியில செண்டு விளையாடினாலும், கோயம்புத்தூர் வீதியில கோழி விளையாடினாலும், பாப்பார வீதியில பந்து விளையாடினாலும் உன் சிறிய தாயை காந்தாமணி அழைத்தான்னு சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு வரியப்பா. கூட்டிட்டு வரப்போ